அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். இளமையிலேயே உச்சம் அப்படின்னா என்ன? அதாவது வாழ்க்கையில இள வயசுல அதிகமா சம்பாதிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. நடுத்தர வயசுல அதிகமா சம்பாதிக்கிறவர் இருப்பாங்க. வயசான காலத்தில அதிக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்கள் நெறையா இருப்பாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை பணம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க பள்ளி முடிச்சு, கல்லூரி முடிச்சு வேலைக்கு வந்த உடனே மிகப்பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில பணம் காசு சம்பாரிச்சு பெரிய நபராக பாப்புலாரிட்டிலாம் வந்துரும். நெறைய பேத்த நம்ம இந்த உலகத்தில பார்த்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்புட்ன்னு ஒரு யோசனை பண்ணிங்கன்னா, நிச்சயமா அவங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் வர்க்கோத்தமமா இருந்து அதன் தசாபுத்தி நடக்கும் பொழுது, எந்த துறையில் இருந்தாலும் சாதனை புரியக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா வந்தே தீரும். சில பேர் கல்லூரி படிப்பு முடிக்கிறாங்க. முடித்த உடனே ஒரு வேலை செய்கிறாங்க. வேலையில் பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில் பேரு புகழ் கிடைக்குது அப்படின்னா, தசாபுத்தி இல்லாமல் எதுவும் நடக்காது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நம்ம சொல்லலாம். அதுக்காக முயற்சி பண்ணுற எல்லோரும் ஜெயிச்சிட்றதில்ல. தசாபுத்திகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நடக்கணும். திறமை இருந்தாலும், அதிர்ஷ்டம் இருந்தாலும் ஜெயிப்பதற்குண்டான காலகட்டம் வந்தால் தான் அந்த மனிதன் வெளியே தெரிய ஆரம்பிப்பார். அப்போ சில பேர் இளமையிலேயே உச்சமாக இருக்காங்க, அதிக காசு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் வலுவான கிரக அமைப்புகள் இருக்கணும். அது என்னங்கிறத நம்ம சிலவதை பார்க்கலாம். இப்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் வருமானத்தை குறிக்கும். பொருள் வரக்கூடிய வழியை குறிக்கும். புதிய குடும்ப உறுப்பினர்கள் வரக்கூடிய வழியை குறிக்கும். இப்போ பணங்கிற கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா 2ஆம் இடம் பணம் வரும் வழியை குறிக்கும். அப்போ 2ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கிறார்? அந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். நல்ல நிலைமைனா அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கலாம், அல்லது உச்சமாக இருக்கலாம், மூல திரியோண வீட்டில் இருக்கலாம், தன்னுடைய சுய வீட்டில் சுயசாரத்தில் இருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அம்சம். அதே சமயத்தில் அந்த 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், இவர்கள் நல்லா இருக்கணும். சுயசாரமாக இருந்தால் அந்த கிரகம் வலுவாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வீடு கொடுத்தவர், அந்த வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும். ஆக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் வலுவாக இருக்க வேண்டும். அதனுடைய கிரகத்தின் தசாபுத்தி நடக்க வேண்டும், அல்லது அந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்க வேண்டும். வர்க்கோத்தமம் பெற்று ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தால் அது நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மிக தெளிவான சூப்பரான பலன்களை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தந்தே தீரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். சரி, 2ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கார், அவருடைய தசாபுத்தி நடக்குது அப்படிங்கும் பொழுது காசு பணம் வர்றதுங்கிறது நார்மல் தான். அப்போது தசைங்கும் போது தசையில் சுய புத்தி மட்டும்தான் பவராக வேலை செய்யும். மற்ற புத்திகள் வர்றப்போ மாறுமே அப்படின்னா, அவர் ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை, 6, 8, 12 பாவங்களில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா, அது ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாக ஒரு தசை நடக்கிறப்போ வேதகன் புத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ ஒரு தசாநாதனுக்கு வேதகனாக வரக்கூடிய கிரகத்துடைய புத்தி, அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா கெடுபலன்கள் கம்மியாக தான் நடக்கும். இது ஒரு நுண்ணியமான விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேதகனுடைய புத்தியும் ஜாதகருக்கு பெரிய அளவில் வேலை செய்யாது. இங்கே தான் நம்ம எல்லோரும் யோசித்து பார்க்கணும். அப்போ ஒரு தசாபுத்தி நடக்கும் பொழுது ஆகாத புத்தின்னு பார்த்தீங்கன்னா வேதகனோட புத்தி பிரச்சனையை கொடுக்கும். அந்த வேதகன் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார்னா அது கெடுபலன்களை கொடுக்காது, நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். அப்போ இது ஒரு சிறப்பான அமைப்பு. இதை தவிர கர்ணநாதன் யோகி கிரகம்னு இருக்குது. அதாவது நாமயோகங்கள் 27 நாமயோகங்களில் ஒவ்வொரு நாமயோகத்துக்கும் ஒரு யோகி, ஒரு அவயோகி வருவார். அந்த யோக கிரகம் உங்களுக்கு லக்னாதிபதியாகவோ அல்லது கர்ணாதிபதியாகவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மிக நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி தான் கர்ணநாதனும் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கலாம் அல்லது ராசி அதிபதியாக இருக்கலாம். இந்த யோக கிரகத்துடைய சாரத்தில் அந்த யோக புள்ளியிலேயே அதிகமான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது இது ஒரு சூப்பரான அமைப்பு. அப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அமைப்பு அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாத்துக்கெல்லாம் அமையாது. 100க்கு 10 பேர்த்துக்கு இப்படி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். காரணம் என்னென்னா, யோகாதிபதி சாரத்தில் அதிகமாக கிரகம் இருக்குது, கர்ணநாதன் சாரத்தில் அதிகமாக கிரகம் இருக்குது, 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் பார்க்கணும். ஏன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதன் சிறப்பான அமைப்பில் பிறக்க முடியும். அப்போ பூர்வ புண்ணியமும் வலுப்பெற்றிருந்தால்
9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானங்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த கிரகம் வலுப்பெற்றிருந்தா இது உண்மையிலேயே அதி அற்புதமான ஜாதகம். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அமைப்பு அமையாது. அவங்க முன்னோர்கள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்குது. அப்போ முன்னோர்களும் சிறப்பாக இருக்காங்க, பாக்கியமும் சிறப்பாக இருக்குது, நடக்கிற தசாபுத்திகளும் சிறப்பாக இருந்தால் இந்த ஜாதகருக்கு தேவை என்பதே இருக்காது. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வச்சுருப்பார். அவருக்கு என்ன தேவைப்படுதோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலகட்டத்தில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் இதுக்கு தான் பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரி, இந்த அமைப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா காலம் முழுக்க சரி, இந்த அமைப்புடைய ஜாதகர் இள வயதிலேயே மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார். அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, படித்து முடித்து வெளியே வந்தோடனே பப்ளிக்காக வெளியே தெரிகிறது, பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது ஜாதக அமைப்பு தான். அப்போ அந்த ஜாதக அமைப்பு சில பேர்த்துக்கு வந்து பர்டிகுலராக சில புத்திகளை மட்டும்தான் வெளியே தெரியுவாங்க, அடுத்த புத்தி வர்றப்போ மறைஞ்சிடுவாங்க, வெளியே தெரிய மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி யோக கிரகம் கர்ணநாதன் 5, 9 இந்த அதிபதியுடைய சாரத்தில் கிரகங்கள் இருந்து 6, 8, 12 தொடர்பே இல்லாமல் கிரகம் இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே எந்த தசாபதியாக இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர்த்துக்கு வந்து கெடுதல் நடக்கக்கூடிய புத்திகள் நடந்தாலுமே அந்த கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒன்று சூனியத்தில் இருக்கலாம், அல்லது வக்ரமாக இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் கெடுபலனை தரக்கூடிய கிரகமும் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகம் சிறப்பாக இருக்கிறது, அவருக்கு நடக்கிற நன்மைகள் அதிகமாக நடக்கிறது, இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய பிறந்த கால ஜாதகம் என்பதை கவனத்தில் கொள்ளவும். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் அந்த மாதிரி இளமையிலேயே உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். ஜாதக ரகசியங்கிறது இதுதான். பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவர்கள் எல்லாமே நல்லா இருக்கான்னு வச்சுங்க. இதோட முக்கியமான விஷயம், என்னதான் சிறப்புகள் இருந்தாலுமே அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிற கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அந்த லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்படி பாதிக்கப்படாமல் இருந்தால் தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியும். எல்லாமே இருந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டார்னா அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஜாதகருக்கு கிடைக்காது. அப்போ இத்தனை விஷயத்தையும் நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னா இளமையிலேயே வெற்றி கொடி நாட்டக்கூடிய, இளமையிலேயே சம்பாதிக்கக்கூடிய, இளமையிலேயே உச்சத்தை தொடக்கூடிய ஜாதக அமைப்பு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட சில கண்டிஷனில் மட்டும்தான் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குங்க. அப்போ விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்கிறது இல்லை. அப்போ அப்பாவுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருந்து அம்மாவுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் பொழுது பிறக்கும் குழந்தைகளுக்கும் அந்த நல்ல விதமான ஜாதக அமைப்புகள் வரும். அவங்களுடைய பூர்வ புண்ணியம் பாக்கியமும் கை கொடுத்து தலைமுறையே தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு மனிதன் என்னதான் முயற்சி பண்ணாலும் கிரக அமைவுகள் ஜாதகங்கள் நல்லா இருந்தால் மட்டுமே எந்த துறையிலும் சாதிக்க முடியும், எந்த ஃபீல்டுலேயும் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்க முடியும். அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதன் முயற்சியால் மட்டும் ஜெயிக்க முடியாது, அதிர்ஷ்டத்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது. முயற்சி, அதிர்ஷ்டம், ஜாதக அமைவுகள், தசாபுத்திகள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு அனைவருமே போகிறார்கள். ஸோ ஒருத்தர் நீங்கள் பார்க்க இந்த காலத்தில் ஃபீல்டில் நிறையா பேர் வந்து இளமையிலேயே பேரு புகழெலாம் வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் வலுவாக இருந்து பிரமாதமான ஜாதக அமைப்பு இருந்தால் காலம் கடந்தும் இந்த நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த பர்டிகுலர் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஜாதகருக்கு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ இத்தனை விஷயத்தையும் பரிசீலனை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் இப்படி அமைகிறதுங்கிறது ரொம்ப ரேரு. அப்படி அமையப்பட்டவர்கள் வாழ்க்கையில் கோடான கோடி சம்பாரித்து வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கிறாங்க. இதுக்கு பூர்வ புண்ணியம் தான் பலம் பெறுமே தவிர ஜாதகருடைய அதிர்ஷ்டமோ ஜாதகருடைய திறமையோ கிடையாது. இதெல்லாம் பூர்வ புண்ணியத்தால் வரக்கூடியது. அப்போ ஒரு தலைமுறை நல்லா இருந்தால், ஒரு தலைமுறை நல்ல செயல்கள் செஞ்சால் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் நன்றாக இருக்கும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்துக்க வேண்டியது. நான் சொன்னது எல்லாமே முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. பொது பலனை தனிப்பட்ட ஜாதக பலனோடு போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். உங்கள் ஜாதகத்தில் உள்ள தனிப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக உங்கள் ஜாதகமும் ஒரு யோக ஜாதகமாக இருக்கும். இந்த பொதுவான தகவலை அனைவரும் தெரிந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை செய்து அதை டியூன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.